Daily. Taste the Daily. திருச்சியில் வீட்டின் பூட்டை உடைத்து 25 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூனி பஜாரை சேர்ந்த சக்திவேல் என்பவர் குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டினுள் திருடர்கள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அக்கம்பக்கத்தினர் வீட்டை சுற்றி வளைத்தபோது வீட்டிலிருந்து 3 திருடர்கள் தப்பி ஓடிய நிலையில் ஒருவர் பிடிபட்டார். இந்த நிலையில் வீட்டிலிருந்து 25 சவரன் தங்க நகை மற்றும் 20,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் 1/4 கிலோ வெள்ளி உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் கொள்ளை சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரத்தில் சட்டவிரோத மது விற்பனை நடைபெறுவது வீடியோ மூலம் அம்பலமாகியுள்ளது. வைரவன் கோவில் காடு, காவல்காரன் வலசை, மாரி வலசை பேருந்து நிறுத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவது குறித்த வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. இவ்வாறு பட்டப்பகலில் நடைபெறும் கள்ளச்சந்தை மது விற்பனையை விடிய அரசின் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே மானை வேட்டையாடி தலைமறைவாக இருந்தவர் 4 மாதங்களுக்கு பிறகு பிடிபட்டார். சுரங்கனார் காப்புக்காடு அருகே கடந்த ஜனவரி மாதம் கடமானை வேட்டையாடியவர் இறைச்சியை சாக்குப்பையில் கட்டி இருசக்கர வாகனத்தில் கடத்த முயன்றார். அவர் தப்பி ஓடிய நிலையில் மான் இறைச்சி மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் தப்பி ஓடியவர் கூடலூர் பகுதியைச் சார்ந்த ராகவன் என்பது தெரியவந்தது. இந்நிலையில் கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக தலைமறைவாக இருந்த ராகவன் கம்பத்தில் பதுங்கியிருந்த போது பிடிபட்டார். வனத்துறையினர் ரோந்து பணி மேற்கொள்ளாததே வனவிலங்குகள் வேட்டையாடப்பட காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே காரில் 2200 கிலோ ரேஷன் அரிசி கடத்தியவர் பிடிபட்டார். கொடிவெறி பிரிவு வழியாக சென்ற பொலிரோ வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தபோது 40 மூட்டைகளில் 2200 கிலோ ரேஷன் அரிசி இருந்தது தெரியவந்தது. பொதுமக்களிடம் குறைந்த விலைக்கு வாங்கி விற்பனைக்காக கடத்தி சென்றபோது அரிசி மூட்டைகள் சிக்கிய நிலையில் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட பொலிரோ காரும் பறிமுதல் செய்யப்பட்டது. ரேஷன் அரிசியை கடத்திச் சென்ற மாக்கினம் கோம்பை பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் பிடிப்பட்ட நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் ரேஷன் பொருட்கள் தொடர்ந்து கடத்தப்படுவதாகவும் குடிமைப்பொருள் வழங்கல் துறையும் ஏவல் துறையும் செயலிழந்து விட்டதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது.